சீட்டிங் ஃபுல்லா பண்ணவே இல்லை நானு. இல்ல ஃபுல்லா எதுவுமே டிராமா தான். நான் எதுவுமே எடுக்கவே இல்லை. மேல இருக்குது நான் எதுவுமே எடுக்கவே, எனக்கு எடுக்கவோ தெரியாது. உங்க வீட்டுல இருக்காங்களா அவங்க? ஆமா மேடம். நீங்க அம்மா வீட்டுல, பொண்ணு வீட்டுல இருக்கிறேன். நீங்க வீட்டுல இருக்கீங்க. என் வீட்டை தான் அவளுக்கு விட்டுக்கிறேன் நானு. சரி இருந்துக்கோ அப்படின்ட்டு. வெளியில நீ வாடகை கொடுக்குறேன்றிய, அந்த காசை எனக்கு கொடு. 2500 ரூபாய் எனக்கு அட்வான்ஸும் வேணாம், ஒன்றே வேணாம். அந்த 2500 ரூபாய் எனக்கு கொடு. நீ அந்த வீட்டில் இருந்துக்கோன்னு நான் சொல்லிக்கிறேன் மேடம். இதுக்கு மேலே என்ன மேடம் சொல்ல? நீ மற்ற இடத்துல கொடுக்குறல வாடகை கொடுக்குறலா? எங்க வரவே இல்லை. மாசம் பிறந்தா நான் தரேன் தான் சொல்லிட்டேன் மேடம். ஒத்துக்குனேன் மேடம். நான் தரேன் மாசம் பிறந்தா அப்படின்னு சொல்றேன் மேடம். நானும் குழந்தைய வச்சுக்கிறேன். குழந்தைய பார்த்துக்க ஆள் இருந்தா விட்டுட்டு நான் வேலைக்கு போயிடுவேன் மேடம். குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்ல. ஒரு பொண்ணு அம்மா வீட்டுல தரம் தான் சொல்றேன். ஆமா வேலைக்கு போயிருந்தேன். அம்மா வீட்டுல இருக்கும்போது வேலைக்கு போயிருந்தேன் மேடம். இப்ப இவங்க வீட்டுக்கு போறது வந்து நான் வேலைக்கு அவ்வளவு தூரத்துல இருந்து போக முடியாது. இப்பதான் ஒரு 20 நாளா வேலைக்கு போல. ஆமா மேடம். அதுக்கு முன்னாடி வேலைக்கு போனேன். அதுக்கு முன்னாடி இவங்க புள்ள வாங்கின கடத்தெல்லாம் நான் எங்க அம்மா கிட்ட எங்க அம்மாக்கு கொடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தோம்னா கொஞ்சம் காசு கொடுக்கணும். அதுதான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப பிள்ளை எங்க விட்டுட்டு போனேன்? அவங்க ஸ்கூல் போறாங்க மேடம். எல்கேஜி யூகேஜி படிக்கிறாங்க. அம்மா வீட்டாண்டி சேர்த்துருக்க கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்த்து. படிப்பே கெடுத்துறா மேடம்.